செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி. அத்தியாயம் 4. மதியமாகிவிட்டது. இன்னும் ரஞ்சனா கண் விழிக்கவில்லை. பால் குடித்து மட்டும் தன் வயிற்றை நிரப்பியிருந்த பரத் பிரதாபன் தோளில் சாய்ந்து அப்படியே உறங்கிப் போயிருந்தான். நடுவில் ஹரிணி பாத்ரூம் போக வேண்டும் என்று சொல்ல அழைத்து போய் வந்திருந்தான். உறக்கத்திலேயே பரத் அவன் மீது 2 முறை ஈரமாக்கியிருந்தான். எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு தேமே என்று அமர்ந்திருந்தான் பிரதாபன். மதியத்தை நெருங்கும் வேளையில் ஹரிணி பசி என்று சொல்ல அதே நேரத்தில் பரத் விழித்து அழ ஆரம்பித்திருந்தான். உறங்கி விழித்ததும் தான் யாரோ ஒருவன் கையில் இருப்பதைக் கண்டு மிரண்டு அழ ஆரம்பித்திருந்தவன் அழுகையை பிரதாபனால் அடக்கவே முடியவில்லை. செத்தால்தான் சுடுகாடு தெரியும் என்பது போல பிள்ளைகளை பற்றி அறிந்திருந்தால்தானே பிள்ளை வளர்ப்பு பற்றி தெரியும். தனக்கு தெரிந்த வரையில் எப்படியோ சமாளித்து காலையிலிருந்து நீ பார்த்து கொண்டிருப்பவன் நான் தான் என்று அவனுக்கு உணர்த்தி எப்படியோ சிறிது சமாளித்தான். ஆனாலும் பரத்தின் அழுகை முழுதாக நின்றிருக்கவில்லை. பசியில் அவன் சினுங்கிக் கொண்டே இருக்க உணவகத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் ஒரு போராட்டம். ஆனாலும் காலையில் போல் பிடிவாதம் பிடிக்காமல் பரத் இப்பொழுது சிறிது சாப்பிட்டான். பசி அவனை சாப்பிட வைத்திருந்தது. அவனளவு ஹரிணி பெரிதாக தொந்தரவு தரவில்லை. தனக்கு ரசம் சாதம் மட்டும் போதும் என்று அதை மட்டும் ஊற்றி அவளே சாப்பிட்டு கொண்டாள். அவளே சமத்தாக கையை கழுவியும் கொண்டாள். அவள் அடிக்கடி கேட்டு தொந்தரவு செய்வது அம்மாவை பார்க்க வேண்டும் என்பது மட்டுமே. பரத்தோ சாப்பிடுகிறேன் என்ற பேர்வழியில் முகம் முழுவதும் ஈசிக்கொண்டு கையை எல்லாம் சாதத்தில் விட்டு குழப்பி என்று பிரதாபனை தலையால் தண்ணி குடிக்க வைத்தான். குழந்தைக்கு ஊட்டுவது அவனுக்கு புதுமையான அனுபவமாக இருந்தது. பரத் ஓரளவு வயிறு நிரம்பியதும் உணவை வாங்க மறுக்க அவனை தூக்கிச் சென்று முகம் கை கால் எல்லாம் கழுவிவிட்டான். ஏற்கனவே உறக்கத்தில் அவன் ஈரம் செய்ததில் உடை ஈரமாக இருக்க இப்போது இன்னும் ஈரமாகி போனது. அதோடுதான் குழந்தையையும் தூக்கிக் கொண்டு திரிந்தான். அவர்கள் உண்டதும் கிளம்ப, அங்கிள் சாப்பிடலையா என கேட்டாள் ஹரிணி. ஒரு நொடி குழந்தையை பார்த்தபடி அப்படியே நின்றுவிட்டான் பிரதாபன். அவன் காலையிலிருந்து ஒன்றுமே சாப்பிட்டிருக்கவில்லை. காலையில் கண் விழித்ததும் அப்படியே எழுந்து வந்திருந்தான். பல்கூட துலக்கி இருக்கவில்லை. இங்கே வந்து பரத்தை சமாளிக்கவே அவனுக்கு நேரம் சரியாக இருந்தது. அவன் உறங்கிய நேரத்திலும் கைகளில் வைத்துக்கொண்டே இருந்ததில் எங்கும் அசையவில்லை. இதில் குழந்தை வேறு அவன் மீது ஈரம் செய்து வைத்திருக்க அதனுடனே இருப்பது அவனுக்கும் அவ்வளவு அசௌகரியமாக இருந்தது. இதில் எங்கிருந்து உணவு இறங்கும்? ரஞ்சனா இப்படி கண்விழிக்காமல் இருக்கும் நிலையில் வீட்டிற்கும் செல்ல முடியவில்லை. அதனால் பசி இருந்தாலும் உண்ணுவதையே தவிர்த்து வந்தான் பிரதாபன். குழந்தை அவன் உண்ணாததை கவனித்து கேட்டது எங்கோ ஒரு மூலையில் ஏதோ தட்டிய உணர்வு. அந்த உணர்வை ஒரு நொடி கண்கள் வழியே வெளியிட்டவன் குழந்தைக்கு பதில் எதுவும் சொல்லாமல் மருத்துவமனைக்குள் அழைத்து போனான். குழந்தைகளுடன் மீண்டும் வந்து அறைக்கு வெளியே பிரதாபன் அமர அவனை காலையில் இருந்து கவனித்து கொண்டிருந்த செவிலி ஒருவர் அருகில் வந்து, பையன் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்கே சார், வேற மாற்றலாமே, ரொம்ப நேரம் ஈரத்தில் இருந்தா சேராமல் போயிட போகுது என்றார். வேற ட்ரெஸ் இல்லை சிஸ்டர், இவங்க அம்மா எப்போ கண் விழிப்பாங்கன்னே தெரியல, வீட்டுக்கு போகவும் முடியல என்றான் பிரதாபன். வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க சார், உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க, கண் விழிச்சதும் தகவல் சொல்கிறேன். சின்ன குழந்தை பாருங்க, அதுக்கும் உடம்புக்கு ஏதாவதுன்னா சிரமமாகிடும் என்றார் செவிலி. அவனுக்கும் வீட்டிற்கு செல்ல வேண்டியது இருந்தது. ரஞ்சனாவின் வீட்டில் இருக்கும் அவளின் கைபேசியை எடுத்து அதில் அவளின் உறவினர்கள் யார் என்று பார்த்து தகவல் சொல்ல நினைத்தான். காலையில் வரும்போதே அதை எடுத்து வராத தன் முட்டாள்தனத்தை ஏற்கனவே பலமுறை நொந்து கொண்டிருந்தான். அவனின் கவனம் முழுவதும் குழந்தைகளை பார்த்து கொள்வதில் இருந்ததால் ரஞ்சனாவின் கைபேசியை பற்றி நினைவே அவனுக்கு வரவில்லை. செவிலி சொன்னது போல வீட்டிற்கு சென்று குழந்தைகளுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு அப்படியே அவளின் உறவினர்களுக்கும் தகவல் சொல்ல வேண்டும் என்று நினைத்தபடி குழந்தைகளுடன் வீட்டிற்கு கிளம்பினான். அவன் வெளியே அழைத்து செல்வதை பார்த்து ஹரிணி அவன் கால் சட்டையை பிடித்து இழுத்து, அம்மா
என்று உள்நோக்கி கையை காட்டினாள். அம்மா இங்கே பத்திரமா இருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு போய் தம்பிக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சீக்கிரமாக வந்துடலாம் என்று சமாதானம் சொல்லி அழைத்துச் சென்றான். வரும்போது ஆம்புலன்ஸில் வந்ததால் இப்பொழுது ஆட்டோவில் கிளம்ப, ஆட்டோ என்றால் பரத்திற்கு பிடிக்கும் போலும் கையை தட்டி சிரித்து கொண்டே வந்தான். அன்னையின் நிலை அறியாது ஒரு சின்ன விஷயத்திற்கே கைத்தட்டி ஆர்ப்பரிக்கும் அந்த மழலையின் செயலை பிரதாபன் மனம் வலிக்க பார்த்தான். முதலில் ரஞ்சனாவின் வீட்டிற்கு சென்று குழந்தைக்கு தேவையான 2 மாற்றுடைகள், வீட்டு சோஃபா அருகில் இருந்த ரஞ்சனாவின் கைபேசியை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு குழந்தைகளை அழைத்து வந்துவிட்டான். அடுத்தவர்கள் வீட்டிற்குள் சென்று பொருட்களை எடுத்து வருவது அவனுக்கு பெரும் சங்கடத்தை கொடுத்திருந்தது. ஆனால் அவனுக்கும் வேறு வழி இல்லையே. அவனின் வீட்டை குழந்தைகள் இருவரும் ஆர்வமாக பார்க்க, முதல்ல 2 பேரும் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்க என்றான் பெரியவர்களிடம் சொல்லுவது போல. நான் தான் ஃபஸ்ட்டு என்று வேகமாக கையை தூக்கிய ஹரிணி குளிக்கச் சென்றாள். அங்கிள் ஹீட்டர் என்று போன வேகத்தில் ஹரிணி குரல் கொடுக்க சென்று ஹீட்டரை போட்டுவிட்டு வந்தான். அங்கிள் தண்ணி கலந்து கொடுங்க. அடுத்த கட்டளை பறந்து வர, அதையும் தான் செய்ய வேண்டுமா என்ற சலிப்பு பிரதிபலிக்க குளிர்ந்த நீரையும் சுடுநீரையும் சரி விகிதத்தில் கலந்து கொடுத்தான். வந்த வேலை முடிந்து குளியலறையை விட்டு வெளியேறும் முன், அங்கிள் நான் இன்னைக்கு ப்ரஷ் பண்ணவே இல்லை என்று கண்களை சுருக்கி உதட்டை கோணி அசட்டு சிரிப்புடன் சொல்ல சலிப்பு மறந்து புன்னகை வந்தது அவன் முகத்தில். 2 நேரம் ப்ரஷ் பண்ணாமல் சாப்பிட்டாச்சு, இனி ப்ரஷ் பண்ணா என்ன, பண்ணலைன்னா என்ன பாப் ஹரிணி என்றான். ப்ரஷ் பண்ணலைன்னா அம்மாவுக்கு பிடிக்காது என்று சொல்லும்போதே அம்மாவின் ஞாபகம் வந்துவிட முகத்தை சுருக்கினாள். ஓகே ஓகே கூல் என்றவன் பேஸ்டை எடுத்து கொடுத்தான். என்னோட பிங்க் ப்ரஷ். அடுத்த கோரிக்கை வந்தது. அவுச் என்று பின்னந்தலையை தேய்த்து விட்டவன், இங்க பாரு, திரும்பலாம் உங்கள் வீட்டை திறக்க முடியாது பாப் ஹரிணி, கையில் தேய், ப்ரஷ் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். அளவோடு பேசுபவனை அளவுகோலை தாண்டி பேச வைத்து கொண்டிருந்தாள் ஹரிணி. அவன் சொன்னதை ஏற்று அரைகுறையாக தலையை ஆட்டினாள் அந்த பெண். அவளுக்கு எல்லாம் செய்துவிட்டு வெளியே வர, இங்கே பரத் டிவி அருகில் இருந்த கண்ணாடி பூஜாடியை பிடித்து இழுத்து கொண்டிருந்தான். ஏய் உடஞ்சிரும்! அதட்டிக்கொண்டே ஓடி வந்து ஜாடியை ஒரு கையில் பிடித்து நேராக வைத்து இன்னொரு கையால் பரத்தை அப்பால் தூக்கினான். அவன் கத்தலில் பரத் மிரண்டு அழ, இவன் ஒருத்தன் அவ்வூனா அழ ஆரம்பிச்சிடுறான். தனக்குள் புலம்பிக் கொண்டவன் பரத்தின் ஈர உடையை அவிழ்த்தான். ஈர உடையை உடலில் இருந்து அகற்றியதும் சுகமாக இருந்தது போலும். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் முளைத்திருந்த அரிசி பற்களை காட்டி பளிச்சென்று சிரித்தான் குட்டி. அச்சிரிப்பு அப்படியே பிரதாபனின் மனதை கொள்ளை கொண்டு போனது. சட்டென்று அழுது சட்டென்று சிரித்து நிமிடத்திற்கு ஒரு பாவனை காட்டும் அம்மழலையில் மனம் வசமிழுந்ததோ. தலையை சட்டென்று குலுக்கிவிட்டு கொண்டான் பிரதாபன். செய்ய வேண்டிய வேலைகள் இருக்க அதை பார்க்க முனைந்தான். பரத்தின் இடுப்பில் ஒரு துண்டை கட்டிவிட பெரிய மனிதன் பாவனையில் வேஷ்டி கட்டியது போல இருக்க அது அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது போலும். குனிந்து குனிந்து தன்னை பார்த்து பிரதாபனிடம் ஏதோ சொன்னான். அவனின் மழலை பேச்சு பிரதாபனுக்கு புரியவில்லை. வெறுமென கொட்டி கொண்டவன் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தான். தனது உடையை கலைந்து இலகு உடைக்கு மாறியவன் பழையதை அழுக்கு கூடையில் போட்டுவிட்டு பரத்தின் துணிகளை தனியாக ஒரு பிளாஸ்டிக் பையில் எடுத்து வைத்தான். ஹரிணி இன்னும் குளித்துவிட்டு வராமல் இருக்க, அதற்குள் ரஞ்சனாவின் போனில் உறவினர்கள் எண் இருக்கிறதா என்று பார்க்கலாம் என்று நினைத்து அவளின் கைபேசியை கையில் எடுத்தான். அதே நேரத்தில் அவனின் கைபேசியும் அழைக்க, மருத்துவமனையில் இருந்தோ என்று நினைத்து சார்ஜில் போட்டிருந்த போனை விரைந்து சென்று எடுத்தான். அழைப்பு மருத்துவமனையிலிருந்து அல்ல, ராமநாதன் அழைத்து கொண்டிருந்தார். விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு ஆள் கிடைத்துவிட பரபரப்பில் வேகமாக அழைப்பை ஏற்றான். தம்பி, காலையில் ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? நான் ஊரில் இல்லை தம்பி, இங்கே பழனி முருகன் கோவிலுக்கு போகணும்னு நானும் என் ஒய்ஃபும் காலையில் சீக்கிரமே கிளம்பிட்டோம். பஸ்ஸில் டவர் சரியாக கிடைக்கல. இப்போ தான் உங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்ததை பார்த்தேன். ஏதாவது முக்கியமான விஷயங்களா என்று ராமநாதன் கேட்க, ஆமாம் மிஸ்டர் ராமநாதன், இங்கே ஒரு எமர்ஜென்சி என்றான் பிரதாபன். எமர்ஜென்சியா? என்னாச்சு தம்பி? உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அந்த பக்கத்திலிருந்து பரபரப்பாக கேள்வி வர, ஐ எம் ஆல்ரைட் மிஸ்டர் ராமநாதன்,
இங்க எதிர் வீட்டில் இருக்கிற ரஞ்சனாவுக்கு என்று ஆரம்பித்து நடந்ததையெல்லாம் தெரிவித்தான். அட பாவமே, இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கு தம்பி? பிள்ளைங்க இப்போ எங்கே இருக்காங்க? ரெண்டும் பச்சை பிள்ளைங்களாச்சே, இந்த பொண்ணுக்கு இப்படியா நடக்கணும் என்று பதறி புலம்பி கேள்வி எழுப்பினார் மனிதர். ரஞ்சனா இன்னும் கண்ணே திறக்கல. பிள்ளைங்க என்கிட்ட தான் இருக்காங்க. என்னால் இவங்களை தனியாக சமாளிக்க முடியல. எனக்கு இப்போ ரஞ்சனா ரிலேட்டிவ்ஸ் நம்பர் வேணும். அவங்க ரிலேட்டிவ்ஸ் யார், எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? நேற்று நைட்டு இங்கே வந்து ஃபைட் பண்ணிட்டு போனாங்களே, அவங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா என்று அவன் கேட்க, அவங்களா? ரஞ்சனா மாமனார் கஜேந்திரன் நம்பர் என்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க இந்த நேரத்துலேயும் எடக்கு பண்ணாமல் வருவாங்களான்னு தெரியல. அந்த பொண்ணு மேலே அவ்வளோ கோவமாக இருப்பாங்க என்றார். அதுக்காக விஷயத்தை சொல்லாமல் இருக்க முடியாதே. பிள்ளைங்களை பார்த்துக்குவாவது அவங்க வந்து தானே ஆகணும் என்றான். நான் ஃபோன் நம்பரை தரேன் தம்பி, விஷயத்த சொல்லி பாருங்க என்றார். ரஞ்சனா பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்க? அவங்கள பற்றி தகவல் உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை இவங்க வரலன்னா நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லுவேன்ல. கஜேந்திரனையாவது ஒரு வகையில் சேர்த்துடலாம். ரஞ்சனா அம்மா அப்பா வர்றது கஷ்டம். அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாம் தூத்துக்குடி பக்கம் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் அவங்கள பார்த்தது கூட இல்லை. அவங்களும் பொண்ணை பார்க்க வந்ததே இல்லை. இவ்வளோ ஏன், ரஞ்சனா புருஷன் செத்து எழவுக்கு கூட அவங்க வரல. என்ன மனுஷங்களும் என்றார் ராமநாதன். வாட், அது எப்படி என்று திகைத்து கேட்டான் பிரதாபன். ரஞ்சனாவும் அவ புருஷன் மனோகரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தம்பி. அவங்க லவ்வை 2 வீட்டு பக்கமும் ஏற்றுக்கலை. வீட்டை எதிர்த்துக்கிட்டு தான் கல்யாணமே பண்ணியிருக்காங்க. பெற்றவங்க ஆதரவு இல்லாமல் தனியாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நேற்று வீட்டை கேட்டு சண்டை போட்டாங்களே, அவங்க 2 பேரும் மகன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எட்டி பார்த்தது கூட இல்லை. அவன் செத்ததுக்கு தான் வந்தாங்க. அப்படி வந்து தான் இப்போ அந்த பொண்ணை நிம்மதியாக வாழ விடாமல் வீட்டை கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. அவங்களா அந்த பொண்ணை பார்த்துக்க போகிறாங்க என்று கேட்டார். பிரதாபனுக்கு மனம் கஷ்டமாகி போனது. ஆனாலும் ரஞ்சனாவின் நிலை பற்றி உறவினர்களிடம் மறைக்கவும் முடியாதே. தான் ஒரு அந்நிய நபர், ஓரளவுதான் உதவி செய்ய முடியும். முதலில் அவள் உறவினர்களிடம் விஷயத்தை சொல்லலாம், என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று முடிவு செய்து கொண்டவன் ரஞ்சனாவின் மாமனார் நம்பரை ராமநாதனிடம் வாங்கி கொண்டான். அப்படியே ரஞ்சனா வீட்டில் வேலை செய்யும் பெண்மணி பற்றி விசாரிக்க அவரின் அலைபேசி எண் தன்னிடம் இல்லை என்ற ராமநாதன் ரஞ்சனாவின் விடுமுறை தினம் அன்று அவர் வேலைக்கு வருவதில்லை என்று கூடுதல் தகவலையும் தெரிவித்தார். அவன் அவரிடம் பேசி முடித்தபோது ஜிலீர் என்று சத்தம் கேட்க பதறி திரும்பி பார்த்தான். அவன் சற்று முன் காப்பாற்றி வைத்த பூஜாடி தரையில் விழுந்து சில்லு சில்லாக உடைந்திருக்க, ஜாடி உடைந்த அதிர்வில் வீறிட்டு அழுது கொண்டிருந்தான் பரத். அவன் கண்ணாடியை மிதித்துவிடக் கூடாதே என்று பதறி ஓடிச் சென்று பிள்ளையை தூக்கி சோஃபாவில் விட்டான். அங்கிள் என்று குளித்து முடித்திருந்த ஹரிணியும் ஒரு கவுனை மாட்டிக்கொண்டு ஓடி வர, அவளையும் சட்டென்று கைப்பற்றி பிடித்து அவளின் தம்பியின் அருகில் அமர வைத்தவன் கையை இடுப்பில் வைத்து உஷ்ணமாய் மூச்சு விட்டான். உடைந்து கிடந்திருந்த ஜாடியையும் தம்பியையும் பிரதாபனின் உணர்ச்சியற்ற முகத்தையும் பார்த்து திட்டப் போகிறானோ என்று பயந்து பார்த்தாள் ஹரிணி. பிள்ளைகளின் பயத்தின் முன் அவன் உஷ்ணம் எல்லாம் செல்லா காசாகி போனது. ஒரு நொடி கண்ணை மூடி திறந்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டவன், உன் தம்பியை கொஞ்சம் கீழே இறங்க விடாமல் பார்த்துக்கோ. நான் சொல்கிற வரைக்கும் நீயும் அந்த இடத்த விட்டு அசையக்கூடாது என்று ஹரிணியிடம் சற்று கராராக சொல்லிவிட்டு உடைந்த கண்ணாடி துண்டுகளை சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். பரத் பயத்தில் அதே இடத்தில் ஈரம் செய்திருக்க, அவன் இடையில் கட்டிவிட்டிருந்த துணியும் ஈரமாகி அவிழ்ந்து கீழே விழுந்திருந்தது. அந்த துண்டை எடுத்து அழுக்கு கூடையில் போட்டவன் பாதி உடைந்திருந்த கண்ணாடி குடுவையை எடுத்து முதலில் ஓரமாக வைத்தான். பின் நொறுங்கி போயிருந்த கண்ணாடி துண்டுகளை கூட்டி அள்ளி சிறு தூள் கூட கீழே இல்லை என்பதை நன்றாக பார்த்துவிட்டு இன்னும் சினுங்கிக் கொண்டிருந்த பரத்திடம் வந்தான். அவனை பரத் பயத்துடன் பார்க்க முகத்தை மென்மையாக்கி கொண்டவன், குளிக்க போலாமா, வா என்று அவனை தூக்கி கொண்டு குளியல் அறைக்குள் சென்றான். தண்ணீரை பார்த்ததும் பரத் குஷியாகிவிட அவனை குளிக்க வைத்து வெளியே அழைத்து வந்து ஈரத்தை துடைத்து உடையை மாற்றிவிட்டு ஹரிணி அருகில் சோஃபாவில் அமர வைத்தான். நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் 2 பேரும் சேட்டை செய்யாமல் அமைதியாக இருக்கணும். அப்போதான் அம்மாவை பார்க்க சீக்கிரம் போகலாம் என்று சொல்ல ஹரிணி வேகமாக தலையை உருட்ட பரத் அவனின் முகத்தையே ஏதோ கதை கேட்கும் பாவனையில் பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் நேரமாக்க கூடாது என்று வேகமாக சென்று குளித்து தயாராகி வந்தபோது சோஃபாவில் கையை சப்பியபடி உறங்கிக் கொண்டிருந்தான் பரத். அவன் அருகில் உறக்கம் சொக்கிய விழிகளுடன் அமர்ந்திருந்தாள் ஹரிணி.
அங்கிள் தூக்கமாக வருது என்று அவனை பார்த்ததும் ஹரிணி சொல்ல, அப்படியே சோஃபாவில் படுத்துக்கோ என்றான். குழந்தைகள் உறங்குவதை பார்த்து கொண்டே கைபேசியை எடுத்து முதலில் ராமநாதன் கொடுத்திருந்த ரஞ்சனாவின் மாமனார் எண்ணுக்கு அழைத்தான். அழைப்பு ஏற்கப்பட்டதும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு விவரத்தை சொல்ல, அட ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்களே என்று அந்த பக்கம் உற்சாகமாக சொல்ல, தான் சரியான ஆளிடம்தான் பேசிக்கொண்டிருக்கிறோமா என்ற சந்தேகமே வந்துவிட்டது அவனுக்கு. அலைபேசியை காதிலிருந்து எடுத்து நம்பர் சரிதானா என்று அவன் பார்க்க நினைத்தபோது, அடியே பரிமளா, அந்த மினிக்கு ரொம்ப உடம்பு முடியலையாமா, இப்போவோ அப்போவோன்னு இருக்காளாமா, அந்த ஃப்ளாட்டு சீக்கிரம் நம்ம கைக்கு வந்துருண்டி என்று அவர் தன் மனைவியிடம் சந்தோஷமாக சொல்ல, என்ன மனிதர்கள் இவர்கள் என்று அருவெறுத்து போனான் பிரதாபன். அதற்கு மேல் அந்த மனித தன்மை இல்லாத மனிதரிடம் பேச விருப்பமற்று அழைப்பை துண்டித்தான். ஒரு மனுஷி, அதுவும் அவர்களின் மருமகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சந்தோஷப்படும் மனிதர்கள் எல்லாம் என்ன மனிதர்கள் என்று வெறுப்புடன் அப்படியே அமர்ந்து விட்டான். ஒரு உயிரை விட கல்லும் மண்ணும் கலந்த ஒரு வீடுதான் பெரிதாகி போனதா? பிள்ளைகள் எங்கே, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று மூன்றாம் மனிதரான ராமநாதன் கேட்ட கேள்வியை கூட சொந்த பேரன் பேத்தியை பற்றி கேட்கவில்லையே என்ற ஆதங்கம் அவனை விட்டு போகவே இல்லை. சில நொடிகள் அவனால் வேறு யோசிக்கவே முடியவில்லை. பின் சுதாரித்து கொண்டு வேறு உறவினர்கள் எண் எதுவும் ரஞ்சனாவின் கைபேசியில் கிடைக்குமா என்று பார்க்க நினைத்தான். ஃபோன் லாக் போடப்பட்டிருந்தது. இது வேறா என்று அழுத்து கொண்டவன் ரஞ்சனாவின் முதல் எழுத்தான ஆர் என்பதை தொடுதிரையில் இழுக்க தவறு என்று வந்தது. பின் ஏதோ ஞாபகம் வந்தது போல அவளின் கணவனின் பெயரான மனோகரன் என்பதில் முதல் எழுத்தான எம் என்று போட்டு பார்க்க ஃபோன் திறந்து கொண்டது. சிறு நிம்மதியுடன் கால் ஹிஸ்டரி சென்று வேகமாக ஆராய்ந்தான். அதில் முதல் எண்ணே அம்மா என்று பதிவு செய்யப்பட்டிருக்க சிறு திருப்தியுடன் அந்த எண்ணுக்கு அழைத்தான். ஹலோ, யாருங்க என்று குரல் கேட்க, ஹலோ, நீங்கள் ரஞ்சனாவோட அம்மாவா என்று கேட்டான். ரஞ்சனாவா? அப்படி யாரையும் எனக்கு தெரியாதுங்க என்று கோபமாக மறுப்பு வர, அந்த கோபமே அவர்தான் ரஞ்சனாவின் தாயார் என்பதை அவனுக்கு காட்டி கொடுத்து விட்டது. இங்க பாருங்கம்மா, உங்கள் கோபத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கேளுங்க என்றவன் அவர் அழைப்பை துண்டிக்கும் முன் ரஞ்சனாவின் உடல்நிலையை பற்றி வேகமாக சொன்னான். கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்று பட்டென்று இடைப்புகுந்த அந்த பெண்மணி, ரஞ்சனான்னு ஒருத்தி செத்து எங்களை பொறுத்த வரைக்கும் 7 வருஷம் ஆச்சு. இனி அவளை பற்றி தகவல் எதுவும் எங்களுக்கு சொல்லாதீங்க. உண்மையிலேயே இழுத்துட்டு செத்தா கூட என்று சொல்லிவிட்டு பட்டென்று அழைப்பை துண்டித்துவிட அயர்ந்து போனான் பிரதாபன்.